அன்பான இறைமக்களே, உங்கள் அனைவரையும் நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் வாழ்த்துகிறேன். இன்று நாம் 33 நாள் அர்ப்பண ஜபத்தின் 12வது நாள் ஜபத்தை ஜபிக்க இருக்கிறோம். எப்பொழுது நாம் உலகத்தரமான காரியங்களிலும் பொருட்களின் மேலுள்ள ஈர்ப்பை குறைக்கிறோமோ அப்பொழுது ஆண்டவர் மீது நம்முடைய நம்பிக்கை இன்னும் அதிகமாக வளருகிறது. இன்று முதல் உலக காரியங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்காமல் ஞான காரியங்களில் ஈடுபட நம்மை ஒப்பு கொடுத்து ஜபிப்போம். தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமேன். ஆண்டவரே, உமது பரிசுத்த ஆவியின் தூண்டுதலால் எங்கள் கிரியைகளுக்கு முன் செல்வீராக. உமது வரப்பிரசாத உதவியால் அவைகளை நீரே முற்று பெற செய்வீராக. இதனால் எங்களின் சகல ஜபங்களும் ஞான கிரியைகளும் உம்மால் தொடங்கப்பட்டு உம்மாலேயே முடிவடைய கடவன. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஆமேன். தேவ சம்பந்தமான புண்ணியங்களை கேட்டு மன்றாடுவோமாக. விசுவாசம். என் சர்வேஸ்வரா சுவாமி திருச்சபை விசுவசித்து கற்பிக்கிற சத்தியங்களை எல்லாம் தேவரீர் தாமே அறிவித்திருப்பதினால் நானும் உறுதியாக விசுவசிக்கிறேன். ஆமீன். நம்பிக்கை. என் சர்வேஸ்வரா சுவாமி தேவரீர் வார்த்தைப்பாடு கொடுத்திருக்கிறபடியினால் இயேசுநாதர் சுவாமி பாடுபட்டு சிந்தின திரு இரத்த பலன்களை பார்த்து என் பாவங்களை எல்லாம் பொறுத்து எனக்கு உம்முடைய வரப்பிரசாதங்களையும் மோட்ச பாகியத்தையும் தந்தருள்வீர் என்று முழுமனதோடு நம்பி இருக்கிறேன். ஆமீன். தெய்வ சிநேகம். என் சர்வேஸ்வரா சுவாமி தேவரீர் மட்டில்லாத சிநேகத்துக்கு பாத்திரமாயிருக்கிறதுனாலே எல்லாவற்றுக்கும் மேலாக உம்மை நான் முழு மனதோடு நேசிக்கிறேன். மேலும் உம்மை பற்றி என்னை நான் நேசிக்கிறது போல மற்றெல்லோரையும் நேசிக்கிறேன். ஆமீன். மாதாவுக்கு பாத்திமா அர்ப்பண ஜபம். எங்கள் அன்பு தாயும் அரசியுமான மரியாயே, ரஷ்யாவை மனந்திருப்பி உலக மக்களுக்கு சமாதானம் தருவேன் என்று பாத்திமாவில் வாக்களித்தீரே. எங்களுடையவும் உலகத்தினுடையவும் பாவங்களால் உமது மாசற்ற இருதயத்துக்கு நேர்ந்த சகல நிந்தை அவமான துரோகங்களுக்கு பரிகாரமாக எங்களுக்கு வருகிற துன்பங்களை பரித்தியாகமாக ஏற்றுக்கொள்கிறோம். 53 மணி ஜபமாலையை தியானித்து சொல்வோம். எங்களை உம்முடைய மாசற்ற இருதயத்துக்கு ஒப்பு கொடுக்கிறோம். அதன் அடையாளமான கார்மேல் உத்தரியம் அணிகிறோம். இவ்வர்ப்பணத்தை அடிக்கடி விசேஷமாய் சோதனை நேரத்தில் புதுப்பிப்போம் தாயே. ஆமீன். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். மாதாவுக்கு நாம் செய்யும் இவ்வர்ப்பணத்தின் அடையாளம் கார்மேல் உத்தரியம் அணிந்திருத்தலாகும். உத்தரிய சாலையில் சேர்ந்து அதை அணிவோமாக. ஞானஸ்நான வார்த்தை பாட்டை புதுப்பித்தல். நான் என் ஞானஸ்நானத்தில் அனைவருக்கும் கொடுத்த வார்த்தை பாடுகளை அவர் முன்பாக புதுப்பித்துக் கொள்கிறேன். பசாசையும் அவன் கிரியைகளையும் அவன் ஆரவாரங்களையும் முழு மனதோடு விட்டு விடுகிறேன். பரலோகத்தையும் பூலோகத்தையும் படைத்த எல்லாம் வல்ல பிதாவாகிய சர்வேஸ்வரனை விசுவசிக்கிறேன். அவருடைய ஏகசுதனாகிய நம்முடைய நாதர் இயேசு கிறிஸ்து மனிதனாக பிறந்தார் என்றும் நமக்காக பாடுபட்டார் என்றும் விசுவசிக்கிறேன். பரிசுத்த ஆவியையும் பரிசுத்த கத்தோலிக்க அப்போஸ்தலிக்க திருச்சபையையும் அஜிஸ்டவர்களுடைய சமூக பிரயோசனத்தையும் பாவ பொறுத்தலையும் சரீர உத்தானத்தையும் நித்திய ஜீவியத்தையும் விசுவசிக்கிறேன். மாதாவுக்கு அடிமை சாசனம். சகல மோட்சவாசிகளுக்கு முன் கடவுளின் கன்னித்தாயான அமலோற்பவ மரியாயே, உம்மை என் அன்னையாகவும் ஆண்டவளாகவும் தெரிந்து கொள்கிறேன். உமது அடிமையாக என் சரீரத்தையும் ஆத்துமத்தையும் என் உள் எண்ணங்களையும் ஐம்புலன்களையும் என் எல்லாவற்றையும் என் ஜீவிய காலம் முழுவதும் நான் செய்யும் நற்கிரியைகளையும் பலன்களையும் உம்மிடம் ஒப்படைக்கிறேன். இப்பொழுதும் எப்பொழுதும் கடவுளின் அதிமிக ஸ்தோத்திரத்துக்காக உமது பிரியப்படி நீரே முழு உரிமையுடன் என்னை ஆண்டு நடத்த கையளிக்கிறேன். ஆமீன். மரியாயின் மாசற்ற இருதயமே என் இரட்சண்யமாயிரும். மரியாயின் மாசற்ற இருதயமே என் இரட்சண்யமாயிரும். மரியாயின் மாசற்ற இருதயமே என் இரட்சண்யமாயிரும். பரிசுத்த ஆவி ஜபம். பரிசுத்த ஆவியே, தேவரீர் எழுந்தருளி வாரும். பரலோகத்திலிருந்து உம்முடைய திவ்ய பிரகாசத்தின் கதிர்களை வரவிடும். தரித்திரருடைய பிதாவே, கொடைகளை கொடுக்கிறவரே, இருதயங்களின் பிரகாசமே, எழுந்தருளி வாரும். உத்தம ஆறுதலானவரே, ஆத்துமங்களுக்கு மதுரமான விருந்தாளியே, பேரின்ப ரசமுள்ள இலைப்பாற்றியே,
பிரயாசத்தில் சுகமே, வெயிலில் குளிர்ச்சியே, அழுகையில் தேற்றரவே எழுந்தருளி வாரும். வெகு ஆனந்தத்தோடு கூடியிருக்கிற பிரகாசமே, உம்முடைய விசுவாசிகளின் இருதயத்தின் உற்பணங்களை நிரப்பும். உம்முடைய தெய்வீகமின்றியே மனிதரிடத்தில் குற்றமில்லாதது ஒன்றுமில்லை. அசுத்தமாயிருக்கிறதை சுத்தம் பண்ணும், உலர்ந்ததை நனையும், நோவாயிருக்கிறதை குணமாக்கும், வணங்காததை வணங்க பண்ணும், குளிரோடு இருக்கிறதை குளிர்போக்கும், தவறினதை செம்மையாய் நடத்தும். உம்மை நம்பின உம்முடைய விசுவாசிகளுக்கு உம்முடைய திருக்கொடைகள் ஏழையும் கொடுத்தருளும். புண்ணியத்தின் பேறுகளையும் நல்ல மரணத்தையும் நித்திய மோட்ச ஆனந்தத்தையும் எங்களுக்கு தந்தருளும் சுவாமி. ஆமீன். சமுத்திரத்தின் நட்சத்திரமே, சமுத்திரத்தின் நட்சத்திரமே வாழ்க. கடவுளின் கருணையுள்ள தாயே, எப்பொழுதும் கன்னிகையே, மோட்சத்தின் இனிய வாசலே வாழ்க. கப்ரியேல் தூதன் உரைத்த மங்கள வாழ்த்துரையை ஏற்று ஏவையின் பெயரை மாற்றிய தாயே, சமாதானத்தில் எங்களை நிலைநிறுத்துவீராக. குற்றவாளிகளின் பாவ விலங்கை அறுப்பீராக. பாவ இருளில் உள்ளோருக்கு ஒளி அருள்வீராக. எங்கள் எல்லா தீமைகளையும் நீக்கி நலன் அனைத்திற்காகவும் மன்றாடுவீராக. தாயென்று உம்மை காட்டும் எங்களுக்காக உமது மகவாக பிறந்த தேவசுதன் உம் மன்றாட்டின் மூலம் எங்கள் வேண்டுதலை ஏற்பாராக. கன்னியருள் சிறந்த கன்னிகையே, அனைவரிலும் மிக சாந்தமுள்ள அன்னையே, எங்கள் பாவங்களில் இருந்து எங்களை விடுவியும். சாந்தமும் கற்பும் உள்ளவர்களாக்கும். பழுதற்ற வாழ்வை எங்களுக்கு தாரும். உமது குமாரன் இயேசுவை நாங்கள் கண்டு என்று மகிழ்ந்திருக்க எங்கள் பாதையை பாத்திரமாய் காத்தருள்வீராக. தேவபிதாவுக்கும் துதி, உயர் கிறிஸ்துவுக்கும் பரிசுத்த ஆவியாகிய தேவனுக்கும் திருத்துவரான ஏக கடவுளுக்கும் புகழ்ச்சியும் மகிமையும் உண்டாவதாக. ஆமீன். மரியாயின் கீதம். என் ஆத்துமம் ஆண்டவரை மகிமைப்படுத்துகின்றது. என் இரட்சணியமாகிய சர்வேசண்டத்தில் என் மனமும் ஆனந்தமாய் எழும்பி மகிழ்கின்றது. ஏனெனில் தனது அடிமையானவளுடைய தாழ்மையை கிருபாகடாட்சத்தோடு பார்த்தருளினார். ஆகையால் இதோ இக்காலம் முதல் எல்லா தலைமுறைகளும் என்னை பாக்கியவதி என்பார்கள். ஏனெனில் வல்லபமிக்கவர் பெருமையுள்ளவைகளை என்னிடத்தில் செய்தருளினார். அவருடைய நாமம் பரிசுத்தமுள்ளது. அவருடைய கிருபையும் தலைமுறை தலைமுறையாக அவருக்கு பயந்து நடக்கிறவர்கள் மேல் இருக்கிறது. அவர் தம்முடைய கரத்தின் வல்லமையை காட்டியருளினார். தங்கள் இருதய சிந்தனையில் கர்வமுடையவர்களை சிதறடித்தார். வல்லபமுடைத்தானவர்களை ஆசனத்திலே நின்று தள்ளி தாழ்ந்தவர்களை உயர்த்தினார். பசித்திருக்கிறவர்களை நன்மைகளால் நிரப்பி செல்வர்களை வெறுமையாய் அனுப்பிவிட்டார். தமது கிருபையை நினைவு கூர்ந்து தம்முடைய தாசனாகிய இஸ்ரவேலை ஆதரித்தார். அப்படியே நமது பிதாக்களாகிய அப்ரஹாமுக்கும் ஊழியுள்ள காலம் அவர் சந்ததியாருக்கும் அவர் வாக்குத்தத்தம் பண்ணியிருந்தார். 12வது நாள். கிறிஸ்துநாதர் அனுசாரம் முதற்காண்டம் அதிகாரம் 25 9 முதல் 11. ஓ நமது ஆண்டவராகிய சர்வேஸ்வரனை முழு மனதோடும் வாக்கோடும் துதிப்பதே நமது ஏக வேலையாயிருந்தால் எவ்வளவோ உத்தமமாயிருக்கும். ஓ அன்னபானம் செய்யவும் நித்திரை கொள்ளவும் அவசரமில்லாதிருந்து எப்போதுமே சர்வேஸ்வரனை துதிக்கவும் ஞான காரியங்களை மாத்திரம் கவனிக்கவும் கூடுமாயிருந்தால் சரீர அவசரத்துக்கெல்லாம் உட்பட வேண்டிய உன் நிலைமையை விட அந்த நிலைமை அதிக பாக்கியமுள்ளதாயிருக்கும் அல்லோ. இந்த அவசரங்கள் எல்லாம் ஒளிந்து போய் ஆத்தும ஞான உணவுகளை தேடுவது மாத்திரமே நமது வேலையாயிருக்குமேயானால் எவ்வளவோ பாக்கியம். ஐயோ, நாம் மெத்த அறியாதல்லோ ஞான உணவை சுவைத்து பார்க்கிறோம். எந்த சிருஷ்டிக்கப்பட்ட பொருளிலும் ஒருவன் இனி ஆறுதலை தேடாமல் இருக்கும்போதுதான் அவன் சர்வேஸ்வரனை சரியாய் உணர துவக்குகிறான். அப்போது என்னென்ன சம்பவித்தாலும் சந்தோஷமாகவே இருக்கிறான். அப்போது மிகுதியில் இருந்தால் சந்தோஷப்படுகிறதில்லை, வறுமையில் இருந்தால் கசிப்படுகிறதில்லை. ஆனால் தனக்கு எல்லாத்திலும் எல்லாமாயிருக்கிற சர்வேஸ்வரனுக்கு தன்னை முழுதும் நம்பிக்கையாய் ஒப்பு கொடுத்து விடுவான். அவருடைய சமூகத்திலோ ஒன்றும் அழிந்து போவதில்லை, ஒன்றும் மரிப்பதில்லை. ஆனால் சகலமும் அவரில் ஜீவிக்கின்றது. அவருடைய சித்தத்திற்கு தாமதம் தடையுமின்றி பணிந்து வருகின்றது. உன்னுடைய கதி எதுவென்றும் வீணாய் போக்கடித்த காலம் திரும்பி வருவதில்லை என்றும் எப்போதும் ஞாபகப்படுத்திக் கொள். கவலையும் சுறுசுறுப்புமின்றி நீ ஒருபோதும் புண்ணியம் சம்பாதிக்க மாட்டாய். நீ அசம்பந்தமாக நடக்க துவக்கினதும் கலக்கத்தில் அகப்படுவாய்.
ஆனால் நீ பக்தி சுறுசுறுப்புள்ளவனாயிருப்பாயாகில் பெருத்த சமாதானம் காண்பாய். உன்னுடைய வேலை சர்வேசின வரப்பிரசாதத்தினாலும் புண்ணியத்தின் பேரில் நீ வைத்த பற்றுதலாலும் அவ்வளவு பிரயாசையல்லவென்று உணர்ந்து கொள்ளுவாய். பக்தி சுறுசுறுப்புள்ளவன் எந்த புண்ணிய முயற்சி செய்யவும் தயாராயிருக்கிறான். சரீர பிரயாசனையான வேலைகளை செய்வதை விட துர்குணங்களை துரிச்சைகளை எதிர்ப்பது அதிக வருத்தமான காரியம். அற்ப குற்றங்களை அசட்டை பண்ணுகிறவன் கொஞ்சம் கொஞ்சமாய் பெருத்த குற்றங்களில் விழுவான். நீ பகல் நேரத்தை செவ்வையாய் செலவழித்தால் மாலையில் எப்போதும் சந்தோஷப்படுவாய். உன் விஷயத்தில் விழிப்பாயிரு. உன்னைத்தானே தூண்டிக்கொள், உனக்குத்தானே புத்தி சொல்லிக்கொள். மற்றவர்கள் என்னென்ன செய்த போதிலும் நீ உன்னைத்தானே அசட்டை பண்ணாதே. நீ உன்னை எவ்வளவு வரி தியாகம் செய்வாயோ அவ்வளவிற்கு புண்ணியத்தில் விருத்தி அடைவாய். முடிவு ஜெபம். சர்வேசின் அஜிஷ்ட மாதாவே, தம்முடைய சரணமாக ஓடி வந்தோம். எங்கள் அவசரங்களிலே நாங்கள் வேண்டிக் கொள்வதற்கு நீர் பாராமுகமாயிராதேயும். ஆசீர்வதிக்கப்பட்டவளுமாய் மோட்சமுடையவளுமாய் இருக்கிற நித்திய கன்னிகையே, சகல ஆபத்துக்களில் நின்று எங்களை தற்காத்து கொள்ளும். ஆமீன். ஆண்டவர் இயேசுவுக்கும் அன்னை மரியாளுக்கும் அன்றாட்டு. கிறிஸ்துவின் ஆத்துமமே என்னை புனிதப்படுத்தும். மரியாயின் மாசற்ற இருதயமே எனக்கு உதவும். கிறிஸ்துவின் திரு உடலே என்னை காப்பாற்றும். என் ஆன்மாவின் அன்னையே என்னை மணந்திருப்பும். கிறிஸ்துவின் திரு இரத்தமே என்னை மகிழ்வியும். மரியாயின் துயரங்களே என்னை ஊடுருவும். கிறிஸ்து விழாவிலிருந்து வழியும் திருநீரே என்னை கழுவும். மரியாயின் கண்ணீரே என்னை தூய்மையாக்கும். கிறிஸ்துவின் பாடுகளே என்னை ஆறுதல் படுத்தும். மரியாயின் தனிமையே என்னை வீழ்ச்சியிலிருந்து தூக்கிவிடும். ஓ நல்ல இயேசுவே, என் மன்றாட்டை கேட்டருளும். ஓ மரியாயின் மேன்மையே என்னை கண்ணோக்கும். ஓ இயேசுவே, உமது திரு காயங்களில் என்னை மறைத்து கொள்ளும். ஓ மரியே, உமது ஆன்மாவின் ஆழத்தில் என்னை பற்றி எரிய செய்யும். ஓ இயேசுவே, தீமையிலிருந்து என்னை தப்புவியும். ஓ மரியே, நான் சாகும்போது என்னை அன்பு கரத்தில் தாங்கிக் கொள்ளும். ஓ இயேசுவே, உமது சம்மனசுக்கள் புனிதர்களுடைய குழுவில் என்னை சேர்த்து கொள்ளும். ஓ மரியே, விண்ணகத்தில் உம்மை கண்டடைய எனக்கு கட்டளையிடும். ஆமீன். தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமீன். அன்பான இறை மக்களே, இன்று நாம் 33 நாள் அர்ப்பண ஜபத்தின் 12வது நாள் ஜபத்தை ஜபித்திருக்கிறோம். இன்னும் 3 வாரங்கள் இந்த ஜபத்தை ஜபிக்க வேண்டும். தினமும் தவறாமல் ஜபியுங்கள். ஆண்டவர் உங்கள் ஒவ்வொருவரை நிறைவாக ஆசீர்வதிப்பார். இந்த வீடியோவை மற்றவர்களுக்கு அனுப்பி கொடுத்து அவர்களும் இந்த ஜபத்தை ஜபிக்க அவர்களை ஊக்குவியுங்கள். மேலும் அன்றாட ஜபங்களை தவறாமல் கேட்க தமிழ் பைபிள் விஸ்டம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். நன்றி.